சசிகலாவை தாம் முதல்வரா பதவியேற்க அழைக்காதது ஏன்கிறது குறித்து தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவ் மனம் திறந்து விவரிச்சிருக்காரு. இணையதளத்துல இது தொடர்பா ஆளுநர் வித்யாசாகர் ராவ் எழுதியிருக்கிறது என்னன்னா, என்னுடைய 45 ஆண்டு கால பொது வாழ்க்கையில எண்ணற்ற சவால்களை எதிர்கொண்டு வந்திருக்கேன். ஆனா ரீசெண்டா தமிழக அரசியல் நிகழ்வுகளில் தான் என்னுடைய நடவடிக்கைகள்லாம் கவனிக்கப்படுச்சு. வி.கே. சசிகலாவை முதல்வரா பதவியேற்க அழைக்காமல் இருந்த என்னுடைய நிலைப்பாடு சரிங்கிறத உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நிலைநாட்டிருச்சு. அதாவது 1991ஆம் ஆண்டு வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவித்த வழக்கில் சசிகலாவை குற்றவாளிங்கிறத உறுதி செஞ்சிருக்கு உச்சநீதிமன்றம். என்னுடைய முடிவுகளை பெரும்பாலும் எல்லாருமே வரவேற்கவே செய்யறாங்க. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இல்ல. அதோட உச்சநீதிமன்றமும் ஒரு வாரத்துல தீர்ப்பளிக்க போறதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. அதனால எந்த ஒரு நடவடிக்கையும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்த பின்னர் மேற்கொள்ளலான்னு காத்திருப்பதே சரியா இருக்கும்னு முடிவு செஞ்சேன். தமிழக அரசியல் நிகழ்வுகள் தொடர்பா நான் சட்ட ஆலோசனை பெற்றேனான்னு சில பேர் கேள்வி எழுப்புறாங்க. அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் சோலி சோராப்ஜி, கே. பராசரன் ஆகியோரோட ஆலோசனை நடத்தினேன். இது தொடர்பா ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சகத்துக்கும் அறிக்கை அனுப்பியிருக்கிறேன். ஒரு ஆளுநரா அந்த அறிக்கையோட விவரங்களை வெளியிட முடியாது. ஊடகங்கள், ஊடக விவாதங்கள்ல பங்கேற்று எனக்கு ஆதரவா மற்றும் எதிராக கருத்து தெரிவிச்ச எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தன்னுடைய இணையதளத்துல எழுதியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.